அனைவருக்கும் வணக்கம். பத்ரகாளி அம்மன் மந்திரம் யூடியூப் சேனல் சார்பாக நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதிக சக்தி வாய்ந்த காளி உபாசனை மந்திர முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காளி உபாசனைன்னு எடுத்துக்கிட்டாலே பொதுவாகவே மாந்திரிகத்தோட ஒரு உச்சக்கட்ட சக்தி தான் இந்த காளியோட உபாசனை. இந்த மந்திர முறையை நம்ம தனிப்பட்ட பூஜை அறையில் செய்யலாம், அல்லது வனப்பகுதி, ஆற்றங்கரை ஓரம், குளத்தங்கரை ஓரம் அல்லது மயானத்தில் கூட நம்ம இந்த பூஜை முறையை நம்ம செய்யலாம். இப்போது நம்ம வீட்டில் பூஜை அறையில் நம்ம செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் சைவ முறைன்னு இருக்குது, அசைவ முறைன்னு இருக்குது. சைவ முறையில் பண்ணக்கூடிய பட்சத்தில் பொங்கல் வைத்து பழம் பற்றி சூடம் பொருத்தி நீங்கள் பண்ணுங்கள். அதே போல் அசைவ முறையில் இருக்கும்போது ஒரு கோழி பலி கொடுத்து சுருட்டு, மது, மாமிசம் இது அனைத்தும் படையலாக வைத்து நீங்கள் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது இந்த மந்திரத்தை நம்ம எப்படி ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி காளி சிலையோ அல்லது காளி படமோ ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வாழை இலை விரிச்சிட்டு படையல் பொருட்களாக அனைத்தும் வைத்துவிட்டு நீங்கள் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து 1008 உரு வீதம் காலை மாலை என்று இருவேளையும் இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்கள். அர்ச்சனைக்கு சிகப்பு அரளி யூஸ் பண்ணுங்கள். அதே போல் மஞ்சள், குங்குமம் அர்ச்சனைக்கு யூஸ் பண்ணுங்கள். இந்த பூஜை செய்யக்கூடிய நாட்களில் கடும் விரதம் தான் இருக்கணும். ஏன்னா இது சித்தர்கள் சொன்ன முறை. மதியம் ஒரு வேளை மட்டும் ஆகாரம் எடுத்துவிட்டு காலை மாலை விரதம் இருங்க. மந்திரம் சொல்வதற்கு முன்னாடி குளித்து முடிச்சுட்டு மஞ்சள் தண்ணீரால், அதாவது மஞ்சள் கொஞ்சம் வேப்பம்பூ போட்டு அதில் நீங்கள் குளிச்சுட்டு ருத்ராட்சமணி மாலை கொண்டு முதல் நாளும் கடைசி நாளும் படையல் பொருட்கள் வைத்தா போதும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் முறைப்படி நீங்கள் பண்ணிவிட்டு 48 நாள் நீங்கள் மந்திர முறை சொல்லிட்டு வரும்போது இடையில தடங்கல்கள் வரத்தான் செய்யும். டயத்துக்கு பூஜை பண்ண முடியாது. அதே போல் உடல் கைகால் வலி ஏற்படும். மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போதே அதிகமாக கொட்டாவி வரும். அதே போல் கனவுகளில் சில நேரங்களில் பயமுறுத்துகிற மாதிரிக்கு ரூபங்கள் வரும். அதே போல் மந்திர உபாசனை பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களை யாரோ தெரிஞ்சவங்க கூப்பிடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சத்தங்கள் கேட்டால் எக்காரணத்தை கொண்டு பூஜையை நீங்கள் நிறுத்தாமல் மன ஒருநிலையோடு தைரியத்தோடு இந்த மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை அப்படி ஒரு நேரம் மட்டும்தான் உங்களால் ஜெபம் பண்ண முடியுதுன்னா நீங்கள் 90 நாள் வச்சு இரவு நேரத்தில், அதாவது ஒரு 9 மணிக்கு மேலே இந்த மந்திரத்தை 1008 உரு வச்சு நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டு வாங்க. மந்திரம் 1,08,000 உரு நீங்கள் போடக்கூடிய பட்சத்தில் இந்த மந்திரமானது உங்களுக்கு சித்தி ஆயிரும். இந்த மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னா அஷ்டகர்மங்கள் அனைத்தும் பண்ணலாம், குறி சொல்லலாம். அதே போல் உங்களுக்கு சத்துருக்கள் இருக்க மாட்டாங்க, எதிரி தொல்லை இருக்காது, செல்வம் பெருகும். அதே போல் நீங்கள் கொடுக்குற வாக்கு பலிதமாகும். இது மாதிரிக்கு எண்ணற்ற பல அற்புதங்கள் இருக்குது. இந்த மந்திரத்திலேயே சில வரிகள்லாம் வரும். மோடிகாளி, மந்திர மாகாளி அந்த மாதிரி வர்றனால நீங்கள் மந்திர சாஸ்திரத்தில் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க. சரிங்களா? இந்த பூஜை செய்யக்கூடிய நாட்களில் எக்காரணத்தை கொண்டு பெண்களை தவறாக எண்ணக்கூடாது. அதே போல் பெண்கள் செய்யக்கூடிய நாட்களில் அந்த 3 தீட்டு நாட்களில் மட்டும் தவிர்த்துட்டு மற்ற நாட்களில் நீங்கள் இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணுங்கள். இந்த மந்திரம் சித்தர்கள் சொன்ன மந்திரம் தான். கண்டிப்பாக நம்பிக்கையோடு இந்த மந்திரம் பண்ணீங்க அப்படின்னா மந்திரம் சித்தியாகும். இந்த மந்திரம் சித்தியானால் நீங்கள் அஷ்ட கர்மங்கள் அனைத்துமே இந்த ஒரே மந்திரத்தை வச்சு பண்ணிக்கலாம். இப்போ இந்த மந்திரத்தை பார்க்கலாம். ஓம் அரிகாளி, ஓடிகாளி, சூல கபாலகாளி, ஓம் காளி, மோடிகாளி, மந்திர மாகாளி, ஓம் ஆம் கோதண்ட ரூபி அம்மானி ஆலிவாக தேரிடுங்காளி ஆங்கார ஓங்கார காளி வாவா. மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை 1008 உரு வச்சு தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டு வாங்க. இந்த மந்திரம் சொல்லக்கூடிய நாட்களில் விரதம் கண்டிப்பாக இருங்க. நீங்கள் முடிந்த அளவுக்கு ஒரு சிகப்பு வஸ்திரம் விரித்து அதிலேயே நீங்கள் தூங்குங்க. பூஜை அறையில் தூங்குங்க. அது மிகவும் நல்லது. மந்திரம் சித்தியாவதற்கு அறிகுறியாக காளியானவள் கனவுல தோன்றுவா. கனவுல திரிசூலம் கையில் கொடுக்கறது, அல்லது மயான கனவுல வாரது, நீங்கள் ஆகாயத்தில் பறக்கிற மாதிரி கனவுல வாரது, இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்தது அப்படின்னா மந்திரம் சித்தி ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த மந்திரம் சித்தி ஆகிக்கிட்டு பிறகு நீங்கள் மேலும் இன்னும் தொடர்ந்து நீங்கள் மந்திரம் சொல்லக்கூடிய பட்சத்தில் தாயோட அனுகிரகம் இன்னும் அதிகரிக்கும், உங்களோட தெய்வீக சக்தியும் அதிகரிக்கும். சரிங்களா? இதில் வேறு எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.